மாண்புமிகு உதயநிதி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையே ஒரு புத்துணர்ச்சியை பெற்றிருக்கிறது. விளையாட்டு பிள்ளையாக இருக்கிறாரே என்று வளர்ந்த பிள்ளையை பார்த்து சிலர் பெற்றோர் நினைப்பதுண்டு. விளையாட்டுத்துறைக்கு அமைச்சராக நம் பிள்ளை சிறப்பாக செயல்படுகிறார் என்று பெற்றவனை மகிழ வைக்கக்கூடியவராக உதயநிதி இருக்கிறார். மொத்த உலகையுமே கட்டி போட்ட பின்னணி பாடகி பி. சுசீலா அவர்கள் முதலமைச்சர் கையால விருது வாங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்களுடைய இனிமையான குரல்ல பாடல் எல்லாம் பாடி காமிச்சிருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. தமிழ் சினிமால அதிகமான பாடல்களை அவங்களுடைய இனிமையான குரல்ல கொடுத்த பி. சுசீலா அவர்கள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கையால கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதை வாங்க வந்திருக்காங்க. வயது மூப்பு காரணமா அவங்க சக்கர நாற்காலியில வந்திருக்காங்க. அதை தொடர்ந்து அவங்க முதலமைச்சரை பார்த்த உடனே அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க முகத்துல அவ்வளவு ஹாப்பினஸ் தெரியுது. கூடவே அவருக்காக நிதானமா பாடல் எல்லாத்தையும் பாடி காமிச்சிருக்காங்க. அவருமே ஒரு குழந்தை மாதிரி அவங்க பக்கத்துல நின்று அதெல்லாம் ரசிச்சு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து சென்னை தலைமை செயலகத்துல பி. சுசீலா அவர்களை தொடர்ந்து மு. மேத்தா அவர்களுக்குவே விருது வழங்கப்பட்டிருக்கா. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு இவ்வளவு அவார்டு கொடுத்ததற்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கருணாநிதி ஐயா அவர்களின் காலங்கள் தொட்டு நான் கும்பிடினேன். அப்போது எனக்கு 15 வயசு. அப்போலேருந்து எனக்கு தமிழ்நாடு தான் தமிழில் ஓட்டு போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே செஞ்சாங்க. எவ்வளவோ அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னோடு நன்றியை எவ்வளோ சொன்னாலும் பத்தாது. அவ்வளோ நன்றி. திகழ்வரது கண்டமிதில் தெக்கணம் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் சில